Hey guys, welcome back to our channel. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலில் வீடியோ போட்டு பல நாட்கள் ஆகுது. ஸோ நம்ம வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு புதுசாக ஒரு தொடக்கம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இந்த ஒரு இது. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வேறு நம்ம வந்துட்டு பெட்ஸ் சம்மந்தப்பட்ட பெட்ஸ் ரிலேட்டடான வீடியோஸாக போட்டிருப்போம். பட் இதுக்கப்புறம் அது போட முடியுமாங்கிறது முடியாது பண்ணி வச்சுக்கோங்க. தெரியலைன்றதை விட இதுக்கப்புறம் நம்ம பெட்ஸை பற்றின வீடியோ போடுறதுன்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால் வந்துட்டு சரி எதுக்கு ஒரு சேனல்னு வச்சுருக்குறோம், சரி அதை விட வேண்டாம், அதை வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் வந்து போட்டு அதை கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு பட்சத்தில் இதை சூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்துட்டு இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்துட்டு எங்கேருந்து எங்கே போகிறோம்னா திருநெல்வேலியிலேருந்து நாகர்கோவில் சைடு குலசேகரம். ஓகேயா? ஸோ இதான் இன்னைக்கு நம்ம ட்ராவல் பண்ண போகிற இடம். ஸோ நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கான டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நியர்லி ஒரு 120 கிலோமீட்டர் கிட்ட வருங்க. இப்போ டைம் பார்த்துக்கோங்க, 4:15 ஆகுது. ஸோ இப்போ கிளம்புறோம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 இல்லைன்னா ஒரு 6:30 ரீச் ஆகிடலாம். ஸோ நம்ம அப்படியே ஹைவே பிடிச்சிட்டோம்னா ஒரே இழுப்பு தான், எடுத்துடலாம். இங்கே மட்டும்தான் கொஞ்சம் டிலே. ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து எங்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னா திருநெல்வேலி இல்லை இருந்து கிளம்பியிருக்கோம். ஸோ வந்துட்டு கரெக்டாக இப்போ நான் வந்துட்டு நம்ம திருநெல்வேலி ஆர்ச்சை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறேன். மக்களே, புதுசாக பார்க்குறவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இனிமேல் வந்துட்டு விலாகு ட்ராவலு இதை பற்றி தான் போடலான்ற ஒரு ஐடியா. ஸோ வந்துட்டு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஹார்ன் அடித்தா நான் போகணுன்னு தானே அர்த்தம், புரியல. ஸோ வந்துட்டு பெட்ரோல் அடிக்கணும், பெட்ரோல் இல்லை. போயிட்டு ஒரு 5 லிட்டர்ஸ்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நம்ம அப்படியே போகலாம். அவ்வளோ தேவைப்படாது, பட் இருந்தாலும் ஒரு பேக்கப் அடித்து வச்சுப்போம். என்னாச்சு, என்ன ஸ்பையா எப்படி வராரு? 4th கியரில் கிடக்குறான். 4th இருந்தால் கம்மி தான் பண்ணேன், 5க்கு போயிட்டு. ஸோ கைஸ், இதான் நம்ம வண்டி. ஸோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பல்சர், பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், RS 200. ஸோ இதான் நம்ம ட்ரீம் பைக்கு. இன்னும் ஒரு புத்திசாலித்தனம், இங்கே வர எனக்கு இங்கிட்டு இருந்துட்டு இண்டிகேட்டர் போட்டு திரும்புகிறார் அவர். என்ன சொல்ல, ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா நேராக போயிட்டு இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு அப்புறம் நம்ம அப்படியே பறக்க வேண்டியதான். வேறு எங்கேயுமே ஸ்டாப் கிடையாது. திருநெல்வேலியிலேருந்து வெளியே போயாச்சுன்னா கொஞ்சம் போர் அடிக்கும். அதாவது நம்ம எங்கே இருப்போம்னா வந்துட்டு இந்த ஹைவேல போயிடுவோமா. ஸோ ஹைவேன் போது கொஞ்சம் அவ்வளோ இதாக இருக்காது. ஹைவே தாண்டி ஊருக்குள்ளே போகும்போது சூப்பராக இருக்கும். அதுவும் கரெக்டாக ஒரு கொஞ்சம் வெயில் இல்லாத டைமு, இருட்டாத டைமுக்கு போயிட்டேன்னா வந்துட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். தூசி தாங்க, சரியான தூசி பாருங்க. ஸோ நான் வந்துட்டு ஜெனரலாக வந்துட்டு பாரத்தில் தான் அடிப்பேன் பெட்ரோலு. ஸோ இன்றைக்கி இங்கிட்ட ஒரு பாரத் உண்டு, அதெல்லாம் அடிச்சுட்டு போனோம். ஆடியோ எல்லாம் கரெக்டாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பக்காவாக இருக்கும், எனக்கே தெரியும். இது ஒரு பாரத்து, இதுக்கு அடுத்து ஒரு பாரத்து, இல்லை இதுக்கு அடுத்து ஹச்சிபியான்னு தெரியல, பாரத் தாங்க. அதாவது அதுக்கு அடுத்து ஒரு பாரத் வரும், நான் அங்கே தான் இப்போ அடிப்பேன். ஸோ இப்போ அங்கேயே அடிச்சுட்டு போயிடலாம். இதுக்கு அடுத்த பங்குங்க தான் இருக்கு. ஏன்னா இந்த தடவை வேற ஒரு பங்க்ல அடிப்புங்க. ஸோ பெட்ரோல் கணக்கு ஜியோ பங்க் ஒன்று உண்டு, அங்கிட்டு அடிப்புங்க. இந்த தடவை இங்கிட்டு வேண்டாம், போகிற வழி தான்.
முன்னாடி பேக் போட்டிருக்கேன்னா ஃபுல்லாக புக்கு தான் இருக்குது. ஸோ வந்துட்டு அது ஒரு மாதிரி இம்பேலன்ஸ்டாக இருக்குது. கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஸ்பீடில் தாங்க போக போகிறோம். சொல்லி முடியும் தம்பி முடக்கி விட்டார் ஸ்பீடை. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு லாங் ரைடுன்னு சொல்ல முடியாது, ஃபஸ்ட்டு வீடியோ பண்ணுற லாங் ரைடுன்னு சொல்லலாம். ஸோ காய்ஸ் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஆட்டத்துக்கு புதுசு தான், பட்டு மெயின்டைன் பண்ணி வந்துடணும். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு தாங்க இது வந்துட்டு இந்த இதை வந்துட்டு சூஸ் பண்ணது. ரொம்ப நாளாக மோட்டோ விளாக் பண்ணணும்னு ஆசை. ஸோ வந்துட்டு அதனால தான் வந்துட்டு ஓகே நம்ம வந்துட்டு புதுசாக ஒரு சேனல் ஆரம்பித்து போடலாம் தான் இருந்தேன். பட் இருந்தாலும் இந்த சேனல் சும்மா தானே இருக்குது, சரி இப்போ அதிலே போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. அதனால தான் வந்துட்டு இப்போ இதிலே போட்டுட்ருக்கிறேன். ஸோ பார்ப்போம், முடிஞ்ச அளவு எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி தாங்க நான் இனிமேல் யோசிச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு கண்டென்ட்டை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா நமக்கு வந்து கண்டென்ட் கிடைக்க மாட்டுது. அதனால தான் ஸோ வந்துட்டு இந்த சேனலே நம்மளோட இந்த சேனலே வந்துட்டு பேரெலாம் மாற்றிட்டு லோகோ எல்லாமே மாற்றி புதுசாக்கிட்டு புதுசாக ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு தாட்டு. பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று கிளிக் ஆகுதான்ட்டு. என்னன்னா நமக்கு வந்துட்டு அவ்வளோவா லாங்காக வந்துட்டும் போகிறது இல்லையா, அதனால் நமக்கு வந்துட்டு செட் ஆகாது, இதுக்குமே வீடியோ கிடைக்காது அவ்வளோவா. பட் இருந்தாலுமே பக்கத்தில் நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது, இதுக்கப்புறமும் போகலாம், வீடியோ கவர் பண்ணலாம், உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா வந்துட்டு எல்லாமே பார்க்கணும்ல, ஆடியோ வீடியோக்கெல்லாம் என்ன பண்ணணும், மோட்டோ விளாக் பண்ணுறதுல தான் வந்துட்டு சரியான ஒரு அமௌண்ட் இதாகும். எப்போன்னா நம்ம வந்து கம்மியாக ஃபோனை வச்சே பண்ணலாம், நம்ம வந்துட்டு குவாலிட்டி நல்லா கொடுக்கட்டும் அப்படின்ற பட்சத்தில் ஆடியோலேருந்து வீடியோலேருந்து எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு அமௌண்ட்டுக்கு போயிடும். அந்த அமௌண்ட்டை இது பண்ணுறது தான் கஷ்டம். இன்னும் நம்மகிட்ட வந்து ப்ராப்பர் கியர்ஸ் கிடையாது. இன்னைக்கு என்ன எங்கிட்ட போலீஸாக இருக்காங்க தெரியலையே. நம்மளோட ஓகேயா இன்னும் வந்துட்டு ப்ராப்பர் கியர்ஸ் இல்லை, இன்னொன்று வந்து ஜாக்கெட்டு அப்புறம் க்ளவ் கூட இல்லை கைஸ், ஸ்லீவ் தான், க்ளவு கூட இல்லையா. ஸோ வந்துட்டு ப்ராப்பராக எல்லாமே வாங்கி பண்ணணுன்ற போது ஒரு அமௌண்ட் வந்துடும். ஸோ நம்ம பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கலாம். க்ளவுஸு முதல்ல பார்ப்போம், அப்புறம் வந்துட்டு பூட்டு, ஜாக்கெட் எனக்கு ஷோரூம்லேயே கொடுப்பேன்னாங்க, ஆனால் அது எப்போ கொடுப்பாங்கன்னு தெரில. அதனால் ஜாக்கெட்டை நான் வந்துட்டு ஒரு கணக்கில் எடுக்காமல் வச்சுருக்கிறேன். ஆனால் ஷோரூமில் கொடுக்குற ஜாக்கெட்டு எப்படி இருக்கும்ன்ட்டு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல, நான் பார்த்ததில்ல. ஹெல்மெட்டுன்னு ஒன்று கொடுத்தாங்க என் பைக் வாங்கும்போது, ஒன்றுத்துக்கும் ஆகாத ஹெல்மெட்டாக கொடுத்துட்டாங்க. அது என்ன சொல்ல, இதுக்கு நார்மலாக ஒரு வேக ஹெல்மெட் கூட கிடையாது, அது ஏதோ ஒரு மல்டி பிராண்ட் ஹெல்மெட்டு. அது எது கொடுத்தாங்கன்னே தெரில, சும்மா பேருக்கு ஹெல்மெட் கொடுப்போன்ட்டு சும்மா கொடுத்தாங்க, அதை வச்சு ஒன்றுத்துக்கும் ஆகாது. நான் வந்து பேசிக்காக ஜென்ரலாக எப்பவும் போகும்போது நான் வந்து பாட்டை போட்டுவிட்டு தான் போவேன். பட் இன்னைக்கு தான் விளாக் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ கைஸ் நம்ம வந்துட்டு திருநெல்வேலியோட பாலத்து சைடு வந்துட்டோம், மன்னார்பேட்டை வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து அப்படியே வந்துட்டு மெயின் என்ஹெச்சை பிடிக்கணும். ஸோ போகிற வழியில் தாங்க இது இருக்குது, அந்த ஜியோ பங்க் சொன்னோம்ல அந்த பங்க் இருக்குது. ஃபியூல் கம்மியாக தான் இருக்குது, ரெண்டு ரெட் லைனில் இருக்குது. சட்டுன்னு பெட்ரோல் போட்டால் தான் உண்டு ஊருக்கு போகிறதுக்கு. இங்கேருந்து நியர்லி 120 கிலோமீட்டருங்க. ஸோ வந்துட்டு அதுக்கு போன ஒரு 300 ரூபாய்க்கு அடித்தா செட் ஆகும். பார்ப்போம்.
காசு இடத்துல இந்த இதாங்க போட்டு வச்சிருக்காங்க, ஸ்ட்ரைப்ஸை போட்டு போட்டு வச்சிடுறாங்க. வண்டி இதில் ஏறி குலுங்குற இல்லை, எனக்கே ஏதோ இல்லை வண்டி பார்ட்ஸே எல்லாம் லூஸ் ஆகிற மாதிரியே ஃபீலாக இருக்கு. என்ன செய்ய? சரணா ஸ்டோர்ஸ் பக்கம் வந்தாச்சு. இதுக்கிட்ட தாங்க இருக்கு அந்த இதில் ஒரு ரவுண்டானா ஒன்று வரும். அந்த ரவுண்டானாக்கு ஆமாம், அந்த ரவுண்டானா பக்கத்துலேயே தான் இருக்கு பங்கு. ஒரு வட்டம் இந்த மாதிரி ஸ்லோ பண்ணி இதில் ஏற்றணும். அது எல்லாம் கரெக்டாக ஒரே மாதிரியும் இருக்காதுங்க. ஒன்று ஏற்றமா, ஒன்று கொஞ்சம் ரொம்ப ஏற்றமா அப்படி இருக்கா. ஸோ ஒரு இடத்துல ஸ்லோ பண்ணுவோம், கரெக்டாக இருக்கும். இன்னொரு இடத்துல கொஞ்சம் ஸ்லோ பண்ணாலும் அதில் தூக்கி தான் போடுது. அந்த இது ரொம்ப வைப்ரேஷன் ஆகுது. என்ன பண்ண ஒன்றும் சொல்லதுக்கு இல்லை. அது ஏதோ வந்துட்டு இது போட்ட புதுசில் இது எடுக்கணும், இது வந்துட்டு வண்டிங்களெல்லாம் பாதிக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னதோட சரி, அப்படியே விட்டாங்க. என்ன கதைன்னு தெரியல. இப்போ ஹைவே பிடிக்கிற வேற இப்படி தாங்க. ஹைவேஸ்லேயும் நடுவில் போட்டிருப்பாங்க, ஆனால் அது அங்கே நம்ம ஸ்பீடு எடுத்துருவோமா, ஸோ ஒன்றும் தெரியாது. இப்போ நம்ம 40 இவ்வளோ கம்மி ஸ்பீடாக போகும்போது அது வந்து ரொம்ப எஃபெக்டாக இருக்குது. ஹைவேல அப்படி ஒரு 2 செகண்டில் அப்படி சட்டுன்னு அதை ரவுண்டு கிராஸ் பண்ணிடும், அதனால ஒன்றும் தெரியாது. ஐயா எப்படி நிற்காரு? இதில் தாங்க இருக்கும் அந்த பங்கு. அவன்கிட்ட தான் போய் அடிக்கணும். இருக்கு காணும். அந்த மேலே தெரியுது ஜியோ. எவ்வளோன்னு தெரில ஜியோவில். இன்னும் ஆளே இல்லை. ஓ மை காட். நான் ஜியோவில் அடிக்கலான்னு பார்த்தா அவங்க என்னையே முடிச்சு விட்ருவாங்க போல. ஜியோவில் ஆள் இல்லை காய்ஸ். ஓகே ஓகேயா. இதுக்கு அடுத்து ஒன்று உண்டு, ஹெச்பியோ பாரத்தோ ஒன்று உண்டு. அப்போ இன்னைக்கு அதாவது அடிக்கணும் போல. அதை விட்டுட்டோம்னா அப்புறம் எனக்கு பெட்ரோல் அடிக்க இடம் இருக்காது. ஆல் குட், மைக்கு குட், எல்லாம் குட். போறாரா? அப்புறம் திரும்ப போறாருன்னு நினைச்சேன். எதுத்தாலும் ஒரு அன்லிமிட்டட் தெரியுதா கைஸ்? அதுக்கு அடுத்து ஒரு பங்க் உண்டு, ஸோ அங்கே அடிச்சுப்போம். நல்லா இருக்குங்க. ஆனால் அது என்ன பங்கு? ஹெச்பி கைஸ், ஹெச்பி இன்னைக்கு ஹெச்பியில் தான் பெட்ரோலு. ஓகே, போயிட்டு அங்கிட்ட அடிச்சுட்டு அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டாச்சு. ஒரு 4 கோடு வந்திருக்கு. எப்படியும் ஊருக்கு போகிறதுக்குள்ளே காலி ஆயிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஊருக்கு போகிறதுக்குள்ளே ஒரு 2 கோடை முழுங்கிடுவான் அவன். பெட்ரோல் போட்டார், ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தான் அடித்தார். அதை முடிச்சு கட் பண்ணிட்டு அடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏதோ ஒரு 5 லிட்டர் போட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அவ்வளோதான் கைஸ், அப்படியே போக வேண்டியது தான். இந்த ரோடை தாண்டினோம்னா நமக்கு ஹைவே தான்.
நமக்கு எத்தனை கிலோமீட்டர்னு சொல்லலாம். மொத்தமாக தெரியுங்க, மொத்தமாக ஒரு 120 கிட்ட வரும். ஒரு ரவுண்டானா கிட்டத்தட்ட 2 ரவுண்டானா 3 ரவுண்டானா வரும். பட் இது இந்த ரோடு தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கா. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் முன்னாடி பஸ் போச்சுன்னா தான் நமக்கு சரியான இது. ஸோ கைஸ், நீங்கள் யாராச்சும் திருநெல்வேலி பக்கம் கன்னியாகுமரி பக்கம் இருந்தீங்கன்னா நம்ம வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாலையும் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் போயிட்டு சூர்யா எக்ஸ்ப்ளோ அப்படின்னு அடிச்சிங்கன்னா வந்துட்டு வரும். சரியா? SURIYA_EXPLO அந்த ஐடியில் போயிட்டு எனக்கு வந்துட்டு மெசேஜ் போடுங்க. ஸோ நம்ம வந்துட்டு எங்கிட்டாச்சும் சேர்ந்து ரைடு போனாலும் போகலாம், இல்லை சும்மா எங்கேயாச்சும் சின்னதாக ஒரு வீக்கெண்ட் ட்ரிப் இது மாதிரி எங்கேனாலும் போகலாம். எனக்கு என்ன டீம் அப் பண்ணி போகணுன்னு ஒரு ஆசை, அதுக்காக தான். இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம திருநெல்வேலி பக்கம் யாராச்சும் இருந்தாலும் வாங்க, மொத்தமாக சேர்ந்து ஒரு பெரிய ரைடு கூட நம்ம என்னைக்காச்சும் ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணலாம். சின்ன சின்னதாக சேர்த்து தான் எல்லாம் பண்ணுவோம். அதனால் வந்துட்டு சிறிதளவில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்போ சரியான ரோடு, இந்த ஒரு ரோடு மட்டும் தாங்க. இது எத்தனை வாட்டி தான் பேத்து விடுவாங்கன்னு தெரியல. வேலை நடக்கும், உடப்பாங்க போடுவாங்க, உடப்பாங்க போடுவாங்க, அப்படியே போயிட்டு இருக்கு. என் பேக் வேற ஒன் சைடா போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு வாட்டி ஏரை செக் பண்ணணும். என்ன மாதிரி கண்டிஷன்ல ஏர் இருக்குதுன்னு தெரியவில்லை. காத்து சரியான காத்தடிக்குது. கிளைமேட் நல்லா இருக்கு, ரொம்ப வெயிலும் இல்லாம மழையும் இல்லாம ஒரு மாதிரி நல்ல கிளைமேட்டா தான் இருக்கு. பட் காத்து தாங்க சரித்தனமா அடிக்குது, அப்படியே நம்மளை தள்ளும், அந்த மாதிரி அடிக்கும். இங்கேயே எப்படின்னா நான் வந்துட்டு ஆரல்வாய்மொழி தாண்டி போவேன். ஆரல்வாய்மொழி சைட்லலாம் வந்துட்டு காத்துக்கு பஞ்சமே இருக்காது, அந்த மாதிரி அடிக்கும். ஸோ எப்பவுமே கேர்ஃபுல்லாக போங்க மக்களே. ரோட்லேயும் திடீர்னு நம்ம டாகேஷ் உள்ள வருவார், திடீர்னு நம்ம கௌசிக் உள்ள வருவார். யார் எப்போ உள்ள வருவாங்கன்னு தெரியாது, ஆனால் உள்ள வந்தாங்கன்னா நம்மளை அடிச்சு தூக்கிடுவாங்க. ஸோ பி சேஃப், ரைட் சேஃப், ஹெல்மெட்டு போட்டுட்டு வண்டி எடுங்க, அதான் முக்கியமானது. ஹெல்மெட்டில் போட்டுட்டு வண்டி எடுங்க, அது ரொம்ப மெயினு. அதே வந்துட்டு முக்கால்வாசி உங்களை காப்பாற்றும். பாத்தீங்களா, 2 டாகேஸ் ஓடுறாங்க. இப்போ வந்து நம்ம அங்கிட்டு இருந்து பார்த்தோம், திடீர்னு இங்கிட்டு இருந்து சட்டுன்னு உள்ள வாஞ்சோம்னா அவ்வளவுதான், ஓகையான்னு போக வேண்டியதுதான். அது ஒண்ணுதாங்க பிரச்சனை ரோடுல, திடீர்னு உள்ள வந்துருவாங்க. அவ்வளவுதாங்க, ஹைவே பிடிக்க போறோம். இந்த ஒரு சின்ன அந்த ஒரு பாலம் தெரியுதா பெருசா, அந்த ஹைவேயோட பிரிட்ஜ் தான். நம்ம உள்ளோடி சைடில் உள்ளோடி போயிட்டு அப்படியே போயிட்டு சர்வீஸ் ரோடோடி மேலே ஏறுவோம். ஊருக்கு போறோம். வியர் ஹெல்மெட் ஃபார் சேஃப் டிரைவ், அதை தான் நானும் சொல்றேன். அண்ணா டாப் ஸ்பீட்ல வராரு. சர்வீஸ் ரோட்ல வரதான் செய்வாங்க. அவ்வளோதாங்க, நேராக போயிட்டு ஹைவேல ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க. ஹைவே இது எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கும். ஹை சிசிலாம் இருந்துச்சுன்னா ஹைவே வந்துட்டு நல்லா க்ரூஸ் பண்ணிட்டு போகிறதுக்கு ஜாலியாக இருக்கும். இத்தனைக்கு இது 200 சிசி தான், ஓகே தான். பட் இருந்தாலும் சொல்கிறேன், என்னோட பர்சனல் தாட்ஸ் சொல்கிறேங்க. அது வந்துட்டு இப்போவே எப்படி இருக்கு, ஃபுல் கியர்லாம் போட்டுட்டு எப்படி தான் ஓட்டுறாங்கன்னு தெரியல இந்த சம்மர் டைம்லலாம். நானே வந்துட்டு இந்த
இந்த ஸ்லீவுக்கும் ஹூடி போட்டு வந்துட்டாங்க. சரி நம்மகிட்ட வந்துட்டு ரைடிங் கியர்ஸு ரைடிங் ஜாக்கெட் தான் இல்லை, கொஞ்சம் ஹார்டான கிளாத்தாக போடுமே அப்படின்ட்டு ஹூடி எடுத்து போட்டுட்டேன். பட் அதுவே வந்துட்டு ரொம்ப வேகலை, பட் இவ்வளோ லைட்டாக வேர்த்து கொண்டு. காரு கீரு விட்டிங்கன்னா கொஞ்சம் பார்த்து எடுங்க. எங்களை மாதிரி ஆட்கள் விட்டு தான் வந்துட்டு இருக்கோம். திடீர்னு உள்ள வந்துட்டீங்கன்னா முட்டிடுவோம். எல்லாம் உங்கள் சேஃப்டிக்குன்னா எங்கள் சேஃப்டிக்கு தான். அப்படி மக்களே சரியான காற்று, மைக் என்ன கேட்க போகுதுன்னு தெரியல எனக்கு. கடவுளே முதலாக ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சமாவது கேட்கணும். அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நான் திரும்ப இதே ட்ரிப்பு ரிட்டர்ன் ட்ரிப் ஆகணும்னா நம்ம திருநெல்வேலி தேராட்டம் வருது, தேராட்டத்துக்கு தான் வருவேன். ஸோ எனக்கு நேட்டிவ் திருநெல்வேலி தான். ஸோ நான் இப்போ திருநெல்வேலியில் இருந்து போகிறது என்னோடய ஸ்டடீஸ்க்காக. அவ்வளோதான் மக்களே, ஹைவேஸை பிடிச்சாச்சு. இதுக்கப்புறம் அப்படியே பழக வேண்டியதுதான், வேற ஒரு ஸ்டாப்பிங்கும் கிடையாது. சைடில் என்ன வண்டி வருது எது வருதுன்னு பார்த்துட்டு கவனமாக வண்டியை பறக்க விட வேண்டியதாங்க.